விஷயங்கள் திமுக மறைமுகமா செய்வாங்க. விஜய் எதுவும் பண்ண விடாம பாத்துக்கிறது, அதிமுக போயிட விடாம பாக்குறதுக்கு அவங்களும் சில வேலைகள் பண்ணுவாங்க. இது அரசியல்ல யதார்த்தமான ஒண்ணு. மற்றபடி அப்படி யாரு போவா? மதிமுக வருமா? மதிமுக அப்படியெல்லாம் திரைமறைவுல அப்படியே ரகசியமா சந்திப்பு நடத்திலாம் இழுக்கிற இடத்துல இன்னைக்கு மதிமுக வாக்கு வங்கி இல்ல. நான் யதார்த்தத்தை பேசுறேன். மரியாதைக்குரியவர்கள் அங்க நிறைய இருக்கிறாங்க, அது வேற. பழைய வாக்கு வங்கி இருக்கா? இல்ல. அப்படிப்பட்ட மதிமுக நீங்க இழுக்கிறனால திமுக வெற்றி வாய்ப்பை நீங்க தடுத்துருவீங்களா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சில பல கட்சிகள் இழுத்தாதான் அந்த பிம்பம் உடைபடும். வலுவான கூட்டணிங்கிற பிம்பம் உடைபடுனா இங்க ஒரு செங்கல் அடுத்து 2 செங்கல் தானா விழுந்தாதான் அதுக்கு பேர் அந்த சிதைவுன்னு அர்த்தம். ஒரு கல்ல உருகிட்டோம் பாத்தீங்களா, வேல்முருகனை உருகிட்டோம், வைகோ உருகிட்டோம் அப்படின்னு தனிநபர்களை சொல்றேன் நான். சின்ன சின்ன வாக்கு வங்கி பெரிய அளவு இல்லாத கட்சிகளை இழுக்கிறனால வெற்றி இன்னும் வர வாய்ப்பு இருந்தா எப்படி நீங்க தடுக்க முடியும்னு நான் கேட்கிறேன். அதனால இது குழப்பத்தை ஏற்படுத்துற ஒரு அரசியல் சில்மிஷம் தானே தவிர அதை அவ்வளவு சீரியஸா நான் பார்க்கல. அதுக்கு பதிலடி நேரு தான் சொன்னார்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிறவங்கள நாங்க சில பேர் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் வழக்கமான ஒரு லாவணி பாடுறது. நாம அதுக்கு பதிலுக்கு பதில் நாமளும் லாவணி பாடணும்னு அவசியம் இல்லை.